हैं? ஏன் உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க? क्यों नहीं वो लोग विश्वास करते हैं? அவங்க எல்லாரும் மக்கள் சாவறாங்களே, क्योंकि बहुत लोग मर रहे हैं ना, அப்புறம் எப்படி உயிர்த்தெழுந்திருக்க முடியும்? कैसे वो जी उठ सकते हैं? உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம் என்ன? जो जी उठने का वो चिन्ह क्या है? இயேசு சொன்னா நீங்க தான் அடையாளம். आप ही हो चिन्ह. தேவன் அவங்கள சாட்சியா நிறுத்தினார். परमेश्वर को गवाही देकर எப்படி சாட்சியா நிறுத்தினாரு? कैसे गवाही उनको दिया? கர்த்தர் நம்ம இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள் நம்ம கொண்டாடுகிறோம். हम जी उठने का दिन मनाते हैं. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு மரித்து இயேசு பிறப்பது ஒரு அதிசயம். यीशु मसीह जीवन में இயேசு பிறந்தது ஒரு அதிசயம். वो पैदा हुआ एक अद्भुत एक है. இயேசு மரணம் ஒரு அதிசயம். वो मरा एक. இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு அதிசயம். वो जी उठा करके अद्भुत है. இதுதான் கிறிஸ்தவமே. ये सब मसीह है. இந்த காரியத்தை எடுத்துட்டா கிறிஸ்தவமே இல்ல. ये कार्य नहीं तो मसीह नहीं है. அது முதல்ல உயிர்த்தெழுதல் இல்லைன்னா சர்ச்சையும் கிடையாது, பிரசங்கமும் கிடையாது, ஊழியமும் கிடையாது. जब जी उठा है तो वो चर्च नहीं है ना कलीसिया है. அது மாத்திரம் இல்ல, புது வாழ்வே கிடையாது, புது வாழ்க்கை, नया जीवन भी नहीं है. ஆமா, ஏன்னா நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்தனால தான் நமக்கு புது வாழ்க்கை. जब यीशु जी उठा है तभी हमारा नया जीवन है. மரணம் என்னத்தை குறிக்குது? இயேசுடைய மரணம் என்னத்தை குறிக்குது? परमेश्वर का मृत्यु क्या बताता है? நம்முடைய பழைய வாழ்க்கை செத்ததை குறிக்குது. हमारा पुराना जो जीवन है वो मर गया है. பழைய வாழ்க்கைனா என்ன? पुराना நம்முடைய பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை. हमारा पुराना जीवन था वो पाप का जीवन था. அதுதான் இயேசுடைய மரணத்துக்கு அது அறிகுறியா இருக்குது. इसलिए वो मरने का जो दिन था वो मनाते हैं. ஆகவே தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். इसलिए हम बपतिस्मा लेते हैं. மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கிறோம். हम बपतिस्मा लेते हैं. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கவனிங்க. மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கிறோம். हम बपतिस्मा लेते हैं. அந்த தண்ணிக்குள்ள முக்குறாங்க. पानी में डूबते हैं. அது என்னன்னா இயேசுக்கு நம்முடைய பழைய வாழ்க்கை மரிக்கிறதுக்கு அர்த்தம். हमारा पुराना जीवन वो मिटने के लिए. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறல, அவங்கள தூக்குறோம். हम वैसे नहीं छोड़ते, उसको हम उठाते हैं. அது என்னன்னா மறுபிறப்பு. நமக்கு இயேசு கொடுக்கிற அந்த உயிர்த்தெழுதல் மூலமா கொடுக்கிற மறுபிறப்பு, புது வாழ்க்கை அர்த்தம் அது. यीशु मसीह हमें नया जीवन को देता, नया जीवन को देता. அப்போ இயேசு மரிச்சதை மட்டும் மரிச்சிட்டா அப்படியே கிடையாது, முடிஞ்சல போயிடாது. இயேசு மரிச்சு வெறும் மரிச்சார் மட்டும் இருந்தா நமக்கு வெறும் பழைய வாழ்க்கை போனது கணக்கா தான் ஆயிடும். यीशु मसीह से मर जाएगा करके इसलिए हमारा नया जीवन पुराने जीवन. உயிரோடு எழுந்திருச்சதுனால தான் जब जी उठा है நமக்கு புது வாழ்க்கை உண்டாயிருக்குது. हमें नया जीवन आया है. ஆகவே தான் உயிர்த்தெழுதல் इसलिए जो जी उठने का जो है கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஹைலைட், மெயின். அது वो यीशु मसीह का एक पहला है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு பிரசங்கமே இல்ல. जब जी उठने का है नहीं है तो हमारा प्रचार ही नहीं है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு புது வாழ்க்கை கிடையாது. जब वो जी उठा नहीं तो हमारा नया जीवन नहीं है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு நீதிமான் ஆக்க முடியாது. जब वो जी नहीं उठा तो हमारा एक धर्मी नहीं है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம தேவ பிள்ளை ஆக முடியாது. जब वो जी उठा नहीं तो हम परमेश्वर के पुत्र नहीं है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு தேவனோட கூட கனெக்ஷனே இருக்காது. जब हम जो जी उठा नहीं जी उठा तो परमेश्वर के हम जुड़े नहीं है. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம தேவன் நமக்குள்ள வாழ முடியாது. जी नहीं उठे तो परमेश्वर हमारे जीवन में नहीं. உயிர்த்தெழுதல் பரலோக வாழ்வே கிடையாது. जी नहीं उठा तो स्वर्ग लोक में भी नहीं है. ஆகவே உயிர்த்தெழுதல் தான் நமக்கு எல்லாவற்றையும் புது வாழ்க்கை, இந்த பூமியில புது வாழ்க்கை, பிறகு நித்தியத்துல இன்னொரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறது. இதெல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு சம்மதம் இருக்குது. जी उठने का वो सब कुछ जुड़ा हुआ है. புதிய வானம் புதிய பூமி, नया आकाश नया पृथ्वी. பிறகு நமக்கு இந்த பூமியில வாழ போறோம் மறுபடியும். हम फिर से ये पृथ्वी में जीने वाले हैं. மரித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. फिर हम मर के भी फिर जिएंगे. இதெல்லாம் உயிர்த்தெழுதல் அடிப்படையில் தான் கிடைக்கும். ये सब जी उठने में मिलेगा हमें. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டா, जब ये जी उठने नहीं है तो கிறிஸ்தவமே இல்ல, मसीह नहीं है. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம சொல்லுவோம். हम परमेश्वर के वचन को देखेंगे. உயிர்த்தெழுதல் பெற்றிருக்கீங்களா? நீங்க உயிர்த்தெழுதல் உள்ள வந்திருக்குதா? உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வந்திருக்குதா? क्या हम जी उठ कर आए हैं?
நான் சொல்ல போறேன் பாருங்க, உயிர்த்தெழுதல் எப்படி எப்படி நான் காட்ட போறேன் உங்க வாழ்க்கையில. मैं दिखाने जा रहा हूँ कि जी उठने का क्या है घर। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். पहला कुरिन्थियों 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். पहला कुरिन्थियों 15 का அதுல நான் வாசிக்கிறேன். मैं पढ़ रही हूँ 1ல இருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறேன். 1 से लेकर 8 तक। அன்றியும் சகோதரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். 1-2 வாசிங்க. हे भाइयों, अब मैं तुम्हें वही सुसमाचार बताता हूँ जो पहले सुन चुका हूँ, जिससे तुमने अंगीकार भी किया था और जिसमें तुम स्थिर भी हो, जिसके द्वारा तुम्हारा उद्धार भी होता है। यदि उस सुसमाचार को जो मैंने तुम्हें सुनाया था स्मरण रखते हो, नहीं तो तुम्हारा विश्वास करना व्यर्थ हुआ। நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 3 நாள் வாசிங்க. इस कारण मैंने सबसे पहले तुम्हें वही बता पहुंचा दी जो मुझे पहुंची थी कि पवित्र शास्त्र के वचन के अनुसार यीशु मसीह हमारे पापों के लिए मारा गया। 5-6 வாசிக்கிறேன். கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். 5-6 வாசிங்க. और गाड़ा गया और पवित्र शास्त्र अनुसार तीसरे दिन जी उठा और केफन को तब 12 को दिखाई दिया। फिर वे 500 से अधिक भाइयों को एक स्थान दिखाई दिया, जिसमें से बहुत से अब तक जीवित हैं, पर कुछ। फिर वे याकूब 7-8 வாசிக்கிறேன். பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். फिर वह याकूब को दिखाई दिया, तब सब प्रेरितों को दिखाई दिया, सबके बाद मुझको भी दिखाई दिया, जो मानो अधूरे दिनों को जन्मा हूँ, क्योंकि முடிஞ்சா பாருங்க. இது இந்த 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். पहला कुरिन्थियों 15 में இது உயிர்த்தெழுதலை பத்தி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற முழு அதிகாரம். पुनरुत्थान के இந்த 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து முழுசா பிரசங்கிக்கிற முழு அதிகாரம் உயிர்த்தெழுதலை பத்தி தான் பேசுது. यहाँ पे पहला कुरिन्थियों में बता रहे कि पुनरुत्थान के बारे में बता रहा है. இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நம்ம வாசிக்கணும். हम ये पूरा पढ़े, ஆனா நீங்க வீட்டுல போய் வாசிங்க. लेकिन आप पूरा घर में जाके இங்க पढ़ பவுல் लेना। சொல்றாரு சபை மக்களுக்கு, यहाँ पे पौल बता रहे लोगों को, இயேசு சில பேர் உயிர்த்தெழுந்திருக்கலன்னு சொல்றாங்களாம் அன்னை காலத்திலேயே. वो समय में यीशु मसीह जी नहीं उठे करके बोल रहे हैं, அதுக்காக தான் இதை பிரசங்கம் பண்றாரு அவரு. इसलिए ये प्रचार कर रहा है। ஏன்னா உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது சர்ச்சுக்கு. जी उठा है वो बहुत जरूरी है कलीसिया के लिए। அவர் சொல்றாரு வேத வாக்கியங்கள் படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணிட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்றாரு. लेकिन वचन में कहता है कि प्रभु मारा गया और गाड़ा गया और मुर्दों में से तीसरे दिन जी उठा। அதுக்கப்புறம் 12 பேருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்றாரு. 12 சீஷர்களுக்கு 12 பேருக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்றாரு. 12 चेला को उसने दिखाई दिया। பிறகு 500 பேருக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தாரு அப்படின்றாரு. அதுல 6ஆம் வசனத்துல 500 பேருக்கு 500 लोग को भी दिखाई दिया। பிறகு சொல்றாரு யாக்கோப்புக்கு அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார் அப்படின்றாரு. याकूब को और प्रेरितों को भी दिखाई दिया। அதுக்கு பிறகு எனக்கே கடவுள் தரிசனமானார். பவுல் எனக்கே கர்த்தர் தரிசனமானார். मेरे को भी दर्शन दिया ऐसे करके पौल बता रहे हैं। அது மாத்திரம் இல்ல, 500 பேர்ல சில பேர் இன்னும் கூட உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்றாரு. यहाँ पे 500 में भी बहुत लोग जीवित है करके बोल बता रहे थे। இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பல நூற்றாண்டுகள் அப்புறம் எழுதப்பட்ட வாக்கியம். जब यीशु मसीह जी उठे थे तब का ये वचन है.
அப்ப பாருங்க அந்த காலத்துல வாழ்ந்திருக்கும் போது சொல்றாரு இவரு. जब उस समय वो जब जी उठे थे तभी वो बोल रहे हैं। சில பேர் உயிரோட கூட இருக்கிறாங்க, बहुत सारे जी उठे भी हैं, நீங்க அவங்கள கூட விசாரிச்சு கொள்ளலாம். आप उससे भी जानकारी ले सकते हैं। அப்ப பாருங்க ஒரு தைரியமா எழுதுறாருன்னா எப்படி எழுதுறாரு? वो कैसे हिम्मत से लिख रहा है। இது பொய்யா இருந்தா எழுத முடியாதுல்ல, ये झूठ है करके नहीं लिख पाएगा ना, ஏன்னா பக்கத்துல கேட்டுவங்க பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. क्योंकि बगल में बहुत सारे देखे हुए हैं। நேரா போய் அவங்களே போய் கேட்டுட்டு வாங்க, இது இவர் சொல்றது உண்மையா இல்லையான்னு. आप उसी से सामने पूछ लीजिए ये सच है कि नहीं। அதனால அவரும் சொல்றாரு, நீங்க வேணா இப்ப இருக்கிறாங்க, நீங்க கேட்டுக்கலாம் கூட மடி எழுதுறாரு இத. यहाँ पे है, आप उससे भी पूछ लो करके बोल। அப்ப பாருங்க உயிர்த்தெழுதல் இல்லன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லன்னா நம்முடைய வாழ்க்கையே இல்ல. जब जी उठने का नहीं है तो हमारा जीवन भी नहीं है। அப்படியே நீங்க கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா, आप नीचे पढ़ के देखोगे तो 12 இருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஏன்னா அது வாசிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. 12 இருந்து 20 வரைக்கும் கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோர் உயிர்த்தெழுது இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. 12:13. इसलिए जबकि मसीह का यह प्रचार किया जाता है कि वह मरे हुओं में से जी उठा, तो तुम में से कितने कैसे कहते हैं कि मरे हुओं में पुनरुत्थान है ही नहीं। यदि मरे हुओं का पुनरुत्थान है ही नहीं तो मसीह भी नहीं जी उठा। 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனால தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகளாகவும் காணப்படுவோமே. 14:15. और यदि मसीह नहीं जी उठा तो हमारा प्रचार करना भी व्यर्थ है और तुम्हारा विश्वास भी व्यर्थ है, वरन हम परमेश्वर के झूठे गवाह ठहरे, क्योंकि हमने परमेश्वर के विषय में यह गवाही दी कि उसने मसीह को जिला दिया, यद्यपि नहीं जिलाया, यदि मरे हुओं में नहीं जी उठे। 16-17. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். और यदि मुर्दों नहीं जी उठे तो मसीह भी नहीं जी उठा, और यदि मसीह नहीं जी उठा तो तुम्हारा विश्वास व्यर्थ है और तुम अब तक अपने पापों को साफ हो। 18-19-20 வாசிக்கிறானே. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானவர். वरन जो मसीह में सो गए हैं वे भी नष्ट हुए। यदि हम केवल इस जीवन में मसीह से आशा रखते हैं तो हम सब मनुष्य से अधिक सौभाग्य हैं, परंतु सचमुच मसीह मुर्दों में से जी उठा है और जो सो गए हैं उसमें वह पहला फल हुआ। 21 வாசிக்கிறேன். மனுஷனால் மரணம் உண்டாயினபடினால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. क्योंकि जब मनुष्य के द्वारा मृत्यु आई तो मनुष्य ही के द्वारा मरे हुओं का पुनरुत्थान भी आया। கவனிங்க, ध्यान दीजिए, இங்கே அழகா நம்ம வாசிக்கிறோம். हम यहाँ पे आज पढ़ रहे हैं இயேசு உயிரோடு எழுந்திருக்கலன்னா பிரசங்கமே பண்ண முடியாதுன்றாரு. जब यीशु मसीह नहीं उठे तो ये प्रचार भी नहीं है। இயேசு உயிரோடு எழுந்திருக்க பிரசங்கம் பண்ண முடியலன்னா விசுவாசிக்க முடியாது. जब यीशु मसीह जी उठे तो प्रचार नहीं कर पाता, विश्वास भी नहीं है। விசுவாசிக்க முடியலன்னா विश्वास नहीं है तो பாவமே போக முடியாது, पाप भी नहीं जाएगा, நீங்க உங்க பாவத்துல தான் இருப்பீங்கன்றாரு. इसे तुम पाप में ही रहोगे करके। அப்ப பாருங்க, ஒன்னு தப்பா போச்சுன்னா जब एक गलत चला गया तो எல்லாமே தப்பா போயிடும். सब कुछ गलत हो जाएगा। சொல்லுவாங்க, ஒன்னு கோணலாச்சுன்னா, जब एक मर गया तो எல்லாமே கோணலா போயிடும். सब कोई मर जाएगा। ஆகவேதான் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நம்ம இந்த உலகத்துல சொல்றாங்க. நம்மள பார்த்து हमें நிறைய देख பேர் உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க. बहुत लोग हमें देख के कहते कि तुम्हारा यीशु जी नहीं उठाएगा। ஏன் உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க? क्यों नहीं वो लोग विश्वास करते हैं? அவங்க எல்லாரும் மக்கள் சாவுறாங்களே, क्योंकि बहुत लोग मर रहे हैं ना, அப்புறம் எப்படி உயிர்த்தெழுந்திருக்க முடியும்? कैसे वो जी उठ सकते हैं?
இந்த உலகத்துல தான் நீங்கள் நானும் இயேசுவை விசுவாசி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குது. आप और हम यीशु मसीह को विश्वास करते तभी हमारा जीवन बदलता है। உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம் என்ன? जो जी उठने का वो चिन्ह क्या है? இயேசு சொன்னா நீங்க தான் அடையாளம், आप ही हो चिन्ह, நீங்க தான் அடையாளம். आप ही हो चिन्ह। ஏன் நீங்கள் நான் அடையாளமா இருக்கிறோம்? क्यों आप और हम चिन्ह हैं? இயேசுக்குள்ள நமக்குள்ள இயேசு வந்திருக்கிறான்ட்டு நம்ம அடையாளமா இருக்கிறோம். क्योंकि हमारे अंदर यीशु आया है करके इसलिए हम चिन्ह हैं। பாருங்க, அந்த காலத்துல பழைய ஏற்பாடு காலத்துல पुराने नियम में தேவ மக்களை ஜனங்கள் அழகா பார்த்தாங்க. தேவ மக்களை மற்ற மக்கள் இந்த இவங்க விசேஷமான மக்கள் பார்த்தாங்க. यीशु को लोग को अच्छा से இல்ல, देखे பழைய थे। ஏற்பாடு காலத்துல पुराने नियम में அந்த கிறிஸ்தவ மக்களை இஸ்ரவேல் மக்களை इसराइल लोग को புறஜாதி மக்கள் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. उनको अन्य जाति लोग को देख के आश्चर्य कर रहे थे। என்ன பண்ணாங்க? वो क्या किए? பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பெரிய இதுல போடுறாங்க. இதுல நெருப்புல போடுறாங்க. जो उनको क्या करते थे, जो शाप करते थे, वो சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மூணு பேரை 3 जने को நெருப்புல போடுறாங்க, அக்னியில. उस आग में, उस अग्नि में झोंकते हैं। ஆனா வெளியே இருந்து लेकिन बाहर से ராஜா பாக்குறாரு. लेकिन राजा देखते हैं। என்ன பாக்குறாரு? क्या देख रहे हैं? நம்ம 3 பேரை போட்டோம், हम 3 जने को डाले थे। அத மட்டும் இல்ல, இன்னொரு ஆள் கூட இருக்கிறாரு. उनके साथ एक और एक जने हैं। அது மாத்திரம் இல்ல, நெருப்புல போட்டோம், हम आग में डाले थे। அவங்க துடிக்கணும், वो जलना चाहिए, கத்தணும், वो चिल्लाना चाहिए, ஆனா ஜாலியா வாழ்றாங்க. लेकिन अच्छा से वहाँ अंदर खेल रहे हैं। ஆனா கூட இன்னொரு ஆளா இருக்கிறாரு. और एक जने हैं अंदर। அவர் யாரு? மனுபுத்திரர், தேவபுத்திரர் மாதிரி இருக்கிறாரு. वो क्या है? वो प्रभु यीशु के जैसा है। எப்படி பாக்குறாங்க வெளியே இருந்து? वो कैसे बाहर से देख रहे हैं? அவங்க ஒரு கூட ஒரு ஆள் இருக்கிறத பாக்குறாங்க. उसके साथ एक और एक जने हैं करके ஆச்சரியப்படுறாங்க. वो आश्चर्य कर रहे हैं। அங்க எல்லாமே மாறுது. वहाँ पे सब बदल रहा है। எல்லாரும் அவங்கள சாவடிக்கணும்னு பார்த்தா அவங்கள வெளியே கொண்டு வராங்க. सारे लोग उसको मारने के लिए, खोदने के लिए वो बाहर आ रहा है। இப்போ இது வெளியே கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? बाहर उसे लाकर क्या कह रहे हैं? எப்பா இவங்க வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க. जो ये पूछते उन्हीं का प्रभु महान है करके। ஏன் ஆச்சு அந்த மாதிரி? क्यों ऐसे हुआ? ஏன்னா அவங்க ஜீவனுள்ள தேவனை விசுவாசிச்சாங்க. क्योंकि वो जीव जिंदा परमेश्वर को उसने विश्वास किया। அவங்க கூட இருக்கிறத அவர் கூட இருக்கிறத மத்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. उसके साथ रह करके लोगों ने देखा। ஹலோ, நான் சொல்றது உயிர்த்தெழுதலை பத்தி இப்ப பேசினேன். मैं जी उठने के बारे में बात कर रहा हूँ। பார்த்து देखकर இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. यही परमेश्वर सच्चा परमेश्वर करके बोले। எப்போ? कब? பழைய ஏற்பாடுல पुराना नियम में। தேவன் அன்னைக்கு உள்ளே வரல. उस समय परमेश्वर हमारे अंदर नहीं आया था। ஏன்னா இயேசு மரிக்கல, उस जी नहीं, मरा नहीं, उसने ரத்தம் சிந்தல, लहू नहीं बहाया, மனுஷனுடைய பாவம் கழுவப்படல, मनुष्य का पाप को नहीं धोया था। கடவுள் உள்ள வர முடியாது. परमेश्वर हमारे अंदर नहीं आ सकता, ஆனா வெளியே இருந்து தான் கடவுள் செயல்பட முடியும். क्योंकि बाहर से ही परमेश्वर को हम देख सकते। அப்ப வெளியே இருந்து செயல்படும் பொழுது बाहर से हमें जब कार्य करते हैं, தேவன் அவங்கள சாட்சியா நிறுத்தினார். परमेश्वर उनको गवाही देकर। எப்படி சாட்சியா நிறுத்தினாரு? कैसे गवाही उनको दिया? கடவுள் மேல அவங்க வச்ச விசுவாசத்தின் மூலமா. परमेश्वर को उसने विश्वास के द्वारा। எப்படி விசுவாசிச்சாங்க? कैसे उसने विश्वास எங்களை किया? இதுக்குள்ள போடுங்க, हमें अंदर डालिए, எங்க கடவுள் எங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு நின்னாங்க. मेरा परमेश्वर मुझे बचाएगा करके। ஆகவே பாருங்க, அதனாலதான் கர்த்தர் அங்க இறங்கினாரு. इसलिए परमेश्वर वहाँ पे उतरे थे। उतरे। எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. बहुत सारे लोग देखकर आश्चर्य हुए। இந்த மாதிரி ஒண்ணு இல்ல, ये सब कुछ भी नहीं है। வெளியே ஜெபம் பண்றாரு, बाहर से वो प्रार्थना कर रहे हैं, மழை பெய்யுது, बारिश हो रही है। எலியா ஜெபம் பண்றாரு, एलिया प्रार्थना कर रहा है, வந்து வானத்திலிருந்து அக்கினி வந்து அவருடைய பலிபீடத்துல பலி ஏற்றுக்கொள்றாரு தேவன். उसका अग्नि, उसका जो बलिदान है वो स्वीकार कर रहे हैं। இதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. वहाँ के लोग देख रहे हैं। என்ன சொல்ல வரேன்? मैं क्या बोलने आ रहा हूँ? பழைய ஏற்பாடுல पुराने नियम में அப்படியே வெளி மக்கள் எல்லாம் வந்து இந்த மெய்யான தேவனை விசுவாசிக்கிற மக்களை சாட்சியா நிறுத்தினார் பாருங்க. ये सब देखकर सब लोग गवाही ठहरे। என்ன சொல்ல? மோசே பாருங்க, मूसा को देखो, இப்படி கடல்ல கையை நீட்ட கடல் பிளக்குது. ये हाथ वो फैला रहा है कि समुद्र 2 भाग हो रहा है। நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பேற்பட்ட கடவுளை வணங்குறோம்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க. हम कैसे परमेश्वर को विश्वास करते मानते हैं करके हमें समझना है। நல்லா சொல்லுமா, நான் அதுதான் சொல்ல வரேன். इसलिए मैं बोलने आ रहा हूं। ஜனங்களுக்குள்ள என்ன இல்ல, लोग के लिए क्या है? அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வேலை செய்யல. वो
जिंदा परमेश्वर उसके अंदर काम नहीं कर रहा है। உயிர்த்தெழுதல் உள்ள வந்துடுச்சு. जब जी उठने का हमारे अंदर आ गया, ஆனா உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குதுன்னா அதை பத்தி விளக்கம் புரியாதனால உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யாத இருக்குது. ஓ, உயிர்த்தெழுதல் நமக்குள்ள இருக்குது, जिंदा हमारे अंदर है, உயிர்த்தெழுதல் எனக்குள்ள இருக்குது, जी उठने वाला हमारे अंदर है, ஆனா फिर भी எனக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து எனக்கு ஒரு அந்த உணர்வு இல்ல. वो जी उठने का वो मेरे को अंदर में काम नहीं कर रहा है, அதை பத்தி எனக்கு புரிஞ்சிக்க முடியாதுங்கிறேன். उसके बारे में मैं नहीं समझ पा रहा हूँ, அதனால इसलिए எனக்கு அந்த உயிர்த்தெழுதல் வேலை செய்ய மாட்டேங்குது. इसलिए मेरे अंदर वो काम नहीं करती। ஆனா பழைய ஏற்பாடுல लेकिन पुराना नियम में பாருங்க, ஒரு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செங்கடல் பழகுது, செங்கடல் பழகுது, கடல், लाल समुद्र दो भाग हुई, ஒரு மனுஷன் கையை நீட்டான் பழகுது, एक मनुष्य जो हाथ फैलाता तो दो भाग हो जाता। கடவுளுடைய பவர் அவன் வாழ்க்கையில செயல்படுது. परमेश्वर जो पावर है उसके जीवन में काम करता है। ஜோஷுவான்னு ஒருத்தன் एक जोशुआ जो है சண்டை போட்டுனே இருக்கிறான், झगड़ा करते रहता है, திடீர்னு இருட்டாவது, अचानक अंधेरा हो गया, ஆண்டவர்கிட்ட சொல்றான், परमेश्वर से कह रहा है, ஆண்டவர் இந்த சூரியன் நிறுத்துங்க ஆண்டவரே, परमेश्वर எனக்கு வெளிச்சம் வேணும், ये सब रोक दीजिए, मुझे उजाला दीजिए, வேலையை முடிக்கணும். मैं अपना काम करना चाहता हूँ। தேவனுடைய பவர் அவன் வாழ்க்கையில வேலை செய்யுது. परमेश्वर का पावर उसके जीवन में काम करता है। நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டிலே தேவ பவர் வேலை செஞ்சு, पुराने नियम में परमेश्वर का पावर काम किया, இன்னைக்கு பவர் நமக்குள்ள இருக்குதுங்க. वो पावर हमारे अंदर है। புதிய ஏற்பாடுல எடுத்துங்க, புதிய ஏற்பாட்டுல नया नियम ले लीजिए। புதிய ஏற்பாட்டுல என்ன பண்றாங்க, नए नियम में क्या करते हैं, பவுல் எல்லாம் உயிர்த்தெழுதலை பத்தி பேதுரு பவுலும் பிரசங்கம் பண்றாங்க. जी उठने के बारे में वो लोग प्रचार करते हैं। கவனிங்க, அற்புதங்கள் நடக்குது, अद्भुत मतलब अद्भुत होता है। பேதுரு சொல்றாரு, पतरस बोलते हैं 46 வயசு வரைக்கும் முடவனா உட்காந்துக்கிறான் ஒருத்தன், நடக்க முடியாம. वो 40 46 இயர் 40 जो है वो लंगड़ा, 46 வருஷம் நடக்கல அவன், वो नहीं चल सक रहा। பிறந்ததுல முடவனா இருக்கிறான். जब वो पैदा हुआ था वैसे ही था वो। பேதுரு लेकिन யோவானோ यूहन्ना அவனை பார்த்து சொல்றாங்க, उसको देखकर बोल रहे हैं, இயேசுவின் நாமத்தை எழுந்து நடன்றாங்க. यीशु के नाम से तो उठ करके चल करके बोल। எல்லாரும் கை தட்டிடணும் தெரியுமா நீங்களாம்? நான் என்னங்க கதை சொல்றேன்னு நினைச்சீங்களா? मैं क्या कहानी बता रहा हूँ क्या? சத்தியத்தை சொல்றேங்க. मैं सत्य को बोल रहा हूँ। ஹலோ, हेलो, அதுக்கு தான் இதெல்லாம் போட்டு காமிக்கிறோம். इसलिए हम ये आपको डालकर दिखाते हैं। அவனுக்குள்ள இருக்கிற பவர் வெளிப்படுறதுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் வரணும் பாருங்க. हमारे अंदर जो पावर है वो हमारे अंदर निकलना है। பேதுருக்குள்ள இந்த பவர் எப்படி வேலை செஞ்சுச்சு? पतरस का उसका पावर कैसे काम किया? அவன் அந்த முடத்துத்தனத்தை பார்த்தான், 46 வருஷம் நடக்காதக்கிறான். लंगड़े को उसने देखा, ஆனா அவன் சொல்றான், लेकिन वो कह रहा है, எப்பா இத காட்டுல எனக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்குதுன்றான். मेरे पास भी एक बहुत पावर है। அப்படி இருக்குது, அந்த வசனம் அப்படியே இருக்குது. वैसे ही वहाँ पे वचन है। எப்பா என்ன அவன் பிச்சை கேட்கணும்னு பாக்குறான், ओ காசு கேட்கலான்னு பாக்குறான். वो मेरे से पैसा भीख मांगने के लिए बोल। அவன் சொல்றான், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, मेरे पास सोना चांदी नहीं है। ஆனா வெள்ளி பொண்ணெல்லாம் உன்னுடைய முடதனத்தை தூக்க முடிய சரியாக்காது, सोना चांदी तेरे को ठीक नहीं कर सकता, உன் வாழ்க்கை சரியாக்காது, तेरे जीवन में ठीक नहीं हो सकता, வெறும் சப்பானே தான் நீ உட்கார்ந்து இருக்கணும். तू ऐसे ही बैठा रहेगा। ஆனா எனக்குள்ள ஒரு பவர் இருக்குது, लेकिन मेरे अंदर एक पावर है, உயிர்த்தெழுதல் வல்லமை, जी उठने वाला, जी उठा हुआ जिंदा, இயேசுவின் வல்லமை, यीशु का जो सामर्थ है, அத நான் இப்போ சொல்றேன். मैं बोलता हूँ, இப்ப அந்த பவரை நான் ரிலீஸ் பண்றேன். मैं वो पावर मैं बोलने जा रहा हूँ। இப்போ நீ நடப்ப பாருன்றான். अभी वो होगा करके சொன்ன உடனே जैसे उसने बोला, அவன் துள்ளி குதிச்சு துதிச்சு அப்படியே சர்ச்சுக்குள்ள ஓடினான் பாருங்க. वैसे वो नाच से कूदते हुए वो दौड़ते गया। हमें சொல்லுமா சொல்லுமா ஹிந்திக்காரன் கேட்கட்டும். नाचते हुए कूदते हुए उसने वो दौड़ते हुए गया। திருப்பி சொல்ற, கதை சொல்ல, मैं फिर से बोल रहा, मैं कहानी नहीं बोल रहा हूँ, சத்தியத்தை சொல்றேன். मैं सत्य को बोल रहा हूँ। ஆமென். आमीन। அதுக்கு தான் கடவுள் உங்க கையில கொடுத்துக்கிறாரு. इसलिए परमेश्वर हमें ये दिया எழுந்து நடக்கறான். इसलिए कह रहे उठ के चल। எல்லாம் ஓடி வராங்க, सारे लोग दौड़ कर आ रहे हैं। பேதுரு சொல்றாரு, पतरस कह रहा है, ஐயா 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 ஐயான்னு ஓடி வராங்க. लोग दौड़ते हुए आ रहे हैं। அவர் சொல்றாரு, என்னன்னு கேக்குறீங்க? वो कह रहे कि क्या हुआ? என் சுயசக்தி சுயபக்தி இல்ல, என் சுயசக்தி சுயபக்தி இல்ல, அதுல இருக்கும் अपना शक्ति अपना, என்னுடைய சுயசக்தியும் சுயபக்தியும் இல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். प्रेरितों का 12 வாசிங்க.
சுயசக்தினாவது ஆ, 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 போதும் போதும் நீங்க வாசிங்கம்மா 12 வாசிமா. यह देखकर पतरस ने लोगों से कहा, हे इस्राएलियों, तुम इस मनुष्य पर क्यों आश्चर्य करते हो और हमारी और क्यों इस प्रकार देख रहे हो कि मानो हम ही ने अपनी सामर्थ्य या भक्ति से इसे चलने फिरने योग्य बना दिया। ஆமென். आमीन। என்னாச்சு சொல்றாங்க, यहाँ पे எங்க कह रहे சுயசக்தி சுய பக்தினால் நடக்கல இது. यहाँ पे कह रहे हैं कि अपनी सामर्थ और अपनी भक्ति से नहीं, எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் வல்லமை, मेरे अंदर जो यीशु का जो सामर्थ है, எனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதல் வல்லமை, जो जो जी उठा हुआ जो सामर्थ है, அதுதான் உன்னை எழுப்புச்சு. वही तुझे उठाया है करके। எப்படி எழுப்புச்சு? कैसे उठाया? அப்படி உள்ளதான் இருக்குது உயிர்த்தெழுதல் வல்லமை. वही जिंदा खुदा अंदर ही है, ஆனா அவன் என்ன பண்ணான்? लेकिन उसने क्या किया? அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தால எழுதுறன்றான். उसने देखा कि यीशु के नाम से तो उठ के चल। அதத்தான் நீங்க சொல்லணும். वही आपको बोलना है। பாருங்க, அன்னைக்கு ஒரு பாஸ்டர் நேத்து கேட்டிருந்தேன், एक நேத்து கேட்டிருந்தேன் ஒரு பிரசங்கம். कुछ में एक प्रचार सुन रहा था। கேக்குது இல்லம்மா காதுல? பாருங்க கேட்டிருந்தது, கேட்டிருந்தேன் நானு. जब मैं सुन रही थी, நிறைய கிரௌடு, बहुत सारे लोग, அந்த பாஸ்டர் அப்படியே வந்தாரு. फास्टर आए थे। எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. मेरे अंदर एक कार्य परमेश्वर बोल रहे யாருக்கு சில பேருக்கெல்லாம் வயித்துல அல்சர் இருக்குது. बहुत सारे लोग के पेट में अल्सर है। ஆண்டவர் இப்ப சுகமாக்க போறாரு. परमेश्वर चंगाई देगा। தேவனுடைய வல்லமை இப்ப செயல்படுது. परमेश्वर का सामर्थ्य यहाँ काम அல்சர் எல்லாம் போகுது உன் வயித்துல सब कुछ वो जाने वाला அப்படின்னு है, சொல்றாரு. ऐसा बोल रहा है। எத்தனை பேர் கொஞ்சம் யாரா இருந்தா கை தூக்குங்க அப்படின்னாரு. ऐसा जिनके हैं वो हाथ அப்படி ஒரு उठा 4-5 பேர் करके। கை தூக்குனாங்க. எத்தனை பேர் கேக்குறீங்க? 4-5 लोग हाथ நான் சொன்ன उठाए। திருப்பி இங்க நடக்கும். அத जो मैंने बोला फिर से यहाँ पर होगा। கை தூக்குனாங்க பாருங்க. हाथ उठाए थे, அப்படியே சொன்னாரு, வேற ஒண்ணும் சொல்ல. वैसे ही बोला। உறக்க சத்தமா ஒரு 4-5 ட்ரிப் இயேசு 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 இயேசுன்னு சொல்ல சொன்னாரு. वही जो हाथ उठाए थे वो लोग बोलने के लिए बोले कि यीशु यीशु करके। இது எல்லாம் இயேசு சொல்லுங்க. இயேசு यीशु சொல்லுங்க, வாய் திறந்து இயேசு. आप मुंह खोल के बोलो यीशु यीशु இயேசு यीशु இயேசு यीशु இயேசு. यीशु। எல்லா பிரச்சனையும் போயிடும். सब कुछ परेशानी दूर हो जाएगी, எல்லா பிரச்சனையும் போயிடும். सब परेशानी चला जाएगा। சிம்பிள். खाली ये आसान है। நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, हम क्या सोच लेते हैं இதெல்லாம் நடக்காது சார். ये सब नहीं होगा करके। நான் சொல்றேன், டாக்டரால கூடாத காரியம் जो डॉक्टर से தேவனால नहीं हो கூடும். सकता है वो परमेश्वर से हो सकता இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவால है, கூடும். वो जिंदा खुदा परमेश्वर है। ஏன்னா क्योंकि நம்ம பாருங்க, தோனி இவரெல்லாம் 6 அடிச்சா கையை தட்டுறோம். जब वो सिक्सर मारते हैं तो हम हाथ ताली बजाते हैं। கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? परमेश्वर ने क्या किया? மரணத்தை ஃபுட்பால் அடிச்சார். वो मृत्यु को फुटबॉल मारा। மரணத்தை சாவ जो जो मृत्यु था என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் இவன் 6 அடிச்சார், அந்த மாதிரி 6 அடிச்சார் சாவ. उसको भी सिक्सर मारा करके எப்படி சிலுவையில क्रूस में மரிச்சாரு, मारा गया। 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து. என்ன அர்த்தம்? तीसरे दिन जो जी उठा उसका मतलब क्या है? சாவ பால் போடும்போது சாவே போ ஓடு இந்த ஊரை விட்டு. मृत्यु जा करके நீ உன்னை பார்க்க கூடாது இந்த பூமியில. मैं इस पृथ्वी में तुझे ना देखूंगा என்ன करके बोला। என்ன பாருங்க, क्या परमेश्वर அடிச்சாரு சாவ. और सब मारा परमेश्वर ने। அதத்தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौल बताता है மரணமே உன் கூர் எங்க? मृत्यु तेरे 1:15 அதிகாரத்துல இருக்குது. அது 1:15 55 வசனத்துல பாருங்க, மரணமே உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு கேக்குறாரு. हे मृत्यु तेरी हाँ। जय कहाँ रही, हे मृत्यु तेरा डाक कहाँ रहा। சொல்லுங்க, மரணமே. मृत्यु அங்க எப்படி சொல்ற பாரு, அது எப்படி போட்டுக்குது பாருங்க, குறி பாரு, ஆச்சரியம். மரணமே मृत्यु சொல்லுங்க எல்லாம், மரணமே मृत्यु உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க சொல்றாரு. यहाँ पे कह रहा है இயேசு உன்னை காணாத ஆக்கிட்டாரு. यीशु இயேசு यीशु உன்னை இந்த ஊர்ல இல்லாத ஆக்கிட்டாரு. तेरे को ये गांव में नहीं रहने के लिए ஆமா, ऐसा உன்னை பார்க்க கூடாது இந்த ஊர்ல. ये सब मेरे गांव में तुझे नहीं देखूंगा करके बोल। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही के मसीह का जीवन है।
மரணத்தை அடிச்சு தள்ளிட்டாருங்க. मृत्यु को भी मार कर भगा दिया। உங்க பிரச்சனை எல்லாம் என்னதுங்க அவர்கிட்ட? आपका परेशानी उसके सामने कुछ भी नहीं, புஃப். सब ऐसे சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் புஃப். उसका प्रचार ऐसे ही फूक के जैसा है, எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதாகுது பாரு. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் பலங்க மாட்டேங்குது. क्योंकि लोग को ये समझ में नहीं आता। மரணத்தைய मृत्यु को அவரு ஃபூன்னு ஊதிட்டாரு. वो फूक दिया। உங்க பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சும்மா ஊதிடும், போயிடும். आपका परेशानी भी ऐसे ही फूक देगा तो चला जाएगा। ஒரு நிமிஷம், இது அவரு ஊதல வேணாம், நீங்களே ஊதிடலாம். நீங்க ஊதிடலாம், आप ही फूक सकते हो। உங்க பிரச்சனை பூன்னா ஊதி போயிடும் இயேசுவின் நாமத்துல. போ பிரச்சனை. आपका परेशानी आप ही फूक के बोल सकते हो कि அததான் இன்னைக்கு தெரியல, इसलिए आप नहीं पता है। பாருங்க, 46 வருஷத்துக்கு எழுப்பி நிக்க வச்சிட்டாரு பாருங்க, எழுப்பி நிக்க வச்சிட்டாரு, उसको उठा दिए। அப்ப பாருங்க, இன்னொரு பவுல் பாடுறாரு. பவுல் इसलिए पौल வர ஜனங்க பிரசங்கம் கேக்குறாங்க, ஜனங்க கிட்ட लोग के सामने प्रचार सुन रहे हैं। டக்குன்னு அப்படியே கோட்டை தூக்கி போடுறாரு மேல, तुरंत वो कोट अपने ऊपर उसके ऊपर फेंक रहे हैं। கோட்டை தூக்கி போட்ட உடனே சுகமாயிடுறாங்க. जब कोट फेंक रहे तो वो चंगे हो जा रहे கச்சிப்பெல்லாம் தூக்கி போடுறாரு, சுகமாயிடுறாங்க. हैं। रुमाल भी फेंक रहे वो चंगे हो जा रहे हैं, ஏங்க இதெல்லாம் வசனத்துல இருக்குது. क्योंकि ये वचन में लिखा है। நான் சொல்றேன், உங்க சட்டையில உங்க கட்சிப்பெல்லாம் உயிர் தேர்தல் வல்லமை வேலை செய்யும். आपका शर्ट में, आपके रुमाल में परमेश्वर, जिंदा परमेश्वर आपके उसमें काम करेंगे। பேதுரு इसलिए पतरस அவனை பார்த்தாங்களா எங்கன்னு, उसको देखे थे ना कहाँ है करके। அவனுக்குள்ள இருக்கிற உயிரோடு இருக்கிற இயேசுதான் அவனை உயிரோடு எழுப்பினார். उसके अंदर அந்த கால சரியாக்கினாரு. उसके अंदर जो जिंदा मसीह थे वही उनको चंगा किए। அங்க அந்த 3 பேர் அந்த இதுல போட்டாங்கல்ல, அந்த அக்னியில वो 3 जने को अग्नि में डाले थे ना, 4வது ஆள் அங்க பார்த்தாங்கல்ல, चौथा को देखे थे ना। பேதுருக்குள்ள அந்த தேவன் உள்ள இருந்தத யாரும் பார்க்கல। पतरस के अंदर वो अंदर थे लेकिन कोई नहीं देखे। ஆனா எப்படி பார்த்தாங்க? लेकिन कैसे देखे? அவன் ஏந்திச்சு நடக்கிறத பார்த்தாங்க। वो जो उठा उसको देखा। அங்க அக்னியில தனியா ஒரு ஆளு சுத்துறாருன்னு பார்த்தாங்க ஜனங்க। वो अग्नि में जो एक घूम रहे थे। ஆனா புதிய ஏற்பாடுல लेकिन नया नियम में பேதுருக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க முடியல। पतरस के अंदर यीशु नहीं देख पाए। அதுக்கு பதிலு அந்த சுகமான காரியங்களை பார்த்தாங்க। उसके द्वारा वो चंगाई को देखा। நான் சொல்றேன், मैं कह रहा हूँ, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிற உயிர் தெழுந்த இயேசு, आपके अंदर जिंदा यीशु है। நீங்க சொன்னீங்கன்னா आप जब बोलोगे அந்த இயேசுவை மக்கள் பார்ப்பாங்க। वो यीशु लोग देखेंगे। हेलो இருக்கீங்களா இல்லையா? आप है कि नहीं? பவுல் காமிச்சாரு, यहाँ पे पौल दिखाया था। சட்டை தூக்கி போட்டாரு, वो अपने कपड़ा को फेंका, அந்த கர்ச்சீப்பை தூக்கி போட்டாரு, रुमाल को फेंका, எல்லாம் சுகமா ஆவறாங்க। सारे लोग चंगे हो रहे हैं। நான் சொல்ற உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது। जिंदा परमेश्वर आपके अंदर है। நீங்க ஆக்ஷன் பண்ணணும் தான்। நீங்க सिर्फ आपको एक्शन करना। விசுவாசத்தோட ஆக்ஷன் பண்ணீங்கன்னா विश्वास के द्वारा आप एक्शन करोगे, உங்க வாழ்க்கையில இந்த உயிர் தெழுந்த வல்லமை வேலை செய்யும்। वो जिंदा खुदा आपके अंदर काम करेगा। நமக்கு அது பயம் தான் பாருங்க। लेकिन हम वैसे नहीं करते। சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து பயப்படாதப்பா। आप लोग को देखो, என்ன நடக்குமோ, இப்படி சொல்றீங்க, இப்படி நடக்குமா? क्या आप ऐसे बोले कि ऐसा होगा? பயப்படாத, आप डरो मत। நீயா பண்ண போற? क्या आप कर सकते? உள்ள குருவர் பண்ணுவாரு, अंदर वाले करेंगे। நீ என்ன பண்ணணும்? आप सिर्फ क्या करना நீ है? தைரியமா சொல்லணும், அவ்வளவுதான்। आप खाली हिम्मत से बोलना है। உங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லணும்। आपको क्या चाहिए वो आपको बोलना है, உயிர் தெழுந்த வல்லமை அது வேலை செய்யும்। क्योंकि वो जिंदा खुदा आपके अंदर काम करेगा। ஆமென், आमीन। ஆகவே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க। आप समझ लीजिए, அன்னைக்கு அந்த ஆளுங்க கூட இருந்தத பார்த்தாங்க ஜனங்க। वहाँ पे जो है वो लोग देखे। உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை, உயிர் தெழுந்த இயேசுவை பார்ப்பாங்க ஜனங்க। आपके अंदर जिंदा यीशु वो लोग भी देखेंगे। அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டுல அப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு। वैसे वहाँ पे செஞ்சுரியில அந்த மாதிரி நடந்துச்சு। पहला जो सेंचुरी था उसमें भी हुआ था। இப்ப கடைசி காலம் வந்திருக்கிறோம்। अभी हम लास्ट में आए हैं। இப்பயும் அது நடக்க போகுது। अभी भी वही होगा। நம்ம சர்ச்சில் நடக்க போகுது, हमारे चर्च में होगा, நம்முடைய ஊழியங்கள் நடக்க போகுது, हमारे உங்க குடும்பங்கள் நடக்க போகுது, आपके परिवार में होगा, அற்புதங்கள் நடக்கும், अद्भुतम होगा, உயிர் தெழுதல் வல்லமையினால। वो जिंदा यीशु के नाम से। பாருங்க, இயேசு அதான் சொன்னாரு, यीशु वही बोला, நீங்க போய் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்। आप मेरे गवाही होगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் பாருங்க, प्रेरितों का काम 1ஆம் அதிகாரம் 1 अध्याय, பிரைஸ் தி லார்ட், 8ஆம் வசனம், 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்। यहाँ पे पहला ये
प्रेरितों का हम 1 का 8 पढ़ेंगे। परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ पाओगे और यरूशलेम और सारे यहूदी और सामरियों में और पृथ्वी की छोर तक मेरे गवाह होंगे। பாருங்க, இயேசு உயிர் தெழுந்த இயேசு சொல்றாரு இத. क्योंकि ये உயிர் जिंदा தெழுந்த உடனே जो जैसे ही वो जी उठा 40வது நாள் இத சொல்றாரு. ये 40 40 दिन के बाद वो சீடர்களை பார்த்து சொல்றாரு. चेले लोग को देखकर சொல்லிட்டு அப்படியே மேல போறாரு. वो बोलकर वैसे ही ऊपर जा रहे हैं। 9 வாசிக்கிறேன் பாருங்க. मैं 9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. यह कहकर वह उनके देखते देखते ऊपर उठा लिया गया और बादल ने उसे उसकी आंखों से छिपा लिया। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, இயேசு यीशु உயிரோடு எழுந்து जी उठकर நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தாரு. बहुत सारे लोगों को சீடருக்கு சொல்லிட்டு போறாரு, चेले लोग को बोलकर நீங்க எல்லாம் ஊரா போய் எல்லாம் சத்தியத்தை சொல்லுங்க. सारे गांव में जाकर तू प्रचार करना। சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा बोलकर பூமியின் கடைசி வரைக்கும் போங்க, ऐसे कर पृथ्वी के छोर तक எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். वे मेरे गवाह होंगे। அப்படியே சாட்சிகளா இருப்பீங்களா என்ன அர்த்தம்? गवाह होने का मतलब क्या है? அவரை நீங்க காட்டுவீங்க, அவரை உங்க வாழ்க்கையில காமிப்பீங்க. उसको आप अपने जीवन में दिखाओगे। ஆமென். आमीन। எப்படி காமிப்பீங்க? कैसे आप दिखाओगे? எப்படி காமிப்பீங்க? कैसे दिखाओगे? உயிர் தேர்தலை நீங்க விசுவாசிச்சாதான் அது வெளியே वो வெளிப்படும். जी उठने को आप विश्वास करोगे तभी, உயிர் தேர்தல் இயேசு உள்ள இருக்கிறாரு, क्योंकि यीशु हमारे अंदर है, ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. पवित्र आत्मा हमारे अंदर है। உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. परमेश्वर का वचन हमें दिया நீங்க गया। உயிர் தேர்தல்னால புது சிருஷ்டி ஆக்கப்பட்டுக்கிறீங்க. आप जी उठो करके नई सृष्टि बदले உங்கள் हो। பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. आपका पाप क्षमा किया गया நீங்க है। தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. आप परमेश्वर के बेटे हो। உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. आपको सब अधिकार दिया है। இயேசு போறப்போ சொல்லிட்டு போனாரு இன்னொரு இடத்துல, जब यीशु जब जा रहे थे போங்க ஊரா போங்க, गांव जाओ करके बोले, உங்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை கொடுக்கறேன். मैं तुझे अधिकार देता हूँ करके। அப்ப அந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும்? उस अधिकार को हमें क्या करना है? நீங்க பயன்படுத்தணும் சிஸ்டர். आप उसको चलाना है, உங்களுக்கு பயன்படுத்தணும் பிரதர். आप उसको बोलना है, प्रयोग करना। என்ன பண்ணணும்? அதுவே அப்படி சொல்ற அதிகாரத்தையும் பண்றிய அதிகாரம் சொல்லுங்க, அதிகாரம், अधिकार। ஆமென். அதை நீங்க பயன்படுத்தணும். वो आपको बताना है। ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டோம் தெரியுமா? क्यों हम नहीं कहते हैं? பயம், हमारे डर है, இன்னொன்னு வெட்கம். शर्मिंदा, வெக்கம் சொல்லுங்க பக்கத்துல, வெக்கப்படாத, शर्म। வெக்கப்படாத. आप ना शर्माएं। என்னத்துக்கு வெக்கம்? किस लिए शर्माना? ஏன் வெக்கப்படுறோம் தெரியுமா? क्यों हम शर्माते हैं? ஆண்டவர் சரியா புரிஞ்சுக்கல நம்ம. हम परमेश्वर के बारे में ढंग से नहीं समझ पाते, அதனால தான் பக்கத்து வீட்டுல கூட ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு வெக்கம். इसलिए लोग बगल में भी हमें परमेश्वर के बारे में शर्म। ஐயோ எது நமக்கு வேணாப்பா இந்த பம்பு. ये सब हमें नहीं चाहिए। ஆதி மூலத்தை யார் கூட்டிட்டு வந்தது? பிரதர், உங்களை யார் கூட்டிட்டு வந்தது? आपको किसने लेकर आया? ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தாரா இல்லையா? एक लोग लेकर आए कि नहीं? எனக்கு கூட ஒருத்தர் வந்து சொன்னார், मुझे भी एक जने ने இயேசுவை बोला பத்தி यीशु के बारे में, சொல்லி தான் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. बोल कर मुझे दिए थे, அதுக்கப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். तभी मैंने उद्धार को पाया। நான் போன வாரம் கூட சொன்னேன்ல, मैं पहला सप्ताह भी आपको बोला था, பேதுருவை எல்லாரும் ஒவ்வொரு ஆளையும் வந்து இயேசு கிட்ட கொண்டாந்து சேர்த்தாங்க, இன்னொருத்தர் ஒருத்தர் தான் இன்னொரு ஆளை கொண்டு வராங்க. पतरस भी एक लोग को लेकर आए थे। நான் சொல்றேன், मैं भी कह रहा हूँ, கடவுள் உங்களுக்குள்ள செயல்படுறார். परमेश्वर आपके अंदर कार्य करते हैं, நீங்க தான் இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்க. क्योंकि आप ही ये लोग के लिए गवाह हो। நான் உங்க பிரச்சனையும் அவர் உப்புன்னு ஊதிடுவாரு, आपका जो परेशानी ऐसे ही फूक देगा, எல்லாத்தையும் மாத்திடுவாரு. सब कुछ बदल देगा। அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மக்களா நீங்க இருக்கிறீங்க. वैसे आप शक्ति हो ऐसे करके। ஏன்னா क्योंकि மரித்தோர்ல இருந்து கடவுள் உயிரோடு எழுந்தவர் உள்ளகிறார். वो जी उठा है, मर के जी उठा है। நான் என்ன எப்படி சொல்றது எனக்கு புரியல. இத मैं कैसे बोलूं, मुझे समझ में नहीं நம்ம आया। வழங்கி கொள்ளணும். हमें ही समझना है। அதான் அந்த பாஸ்டர் நேத்து ஒருத்தர் பிரசங்கம் கேட்டேன்ல, मैं एक जो प्रचार सुना था ना, அவர் சொன்னாரு, उसने कहा காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், सुबह हम एक ब्रेकफास्ट खाते हैं, மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறோம், दोपहर में हम लंच खाते हैं, நைட் டின்னர் சாப்பிடுறோம். रात को हम डिनर खाते हैं, மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போது கூட கொஞ்சம் ஃபுல்லா டைட்டா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். हम दोपहर में भी ज्यादा खाकर घरट्टा मार के திருப்பி சொல்றேன், फिर से कह रहा हूँ, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், फिर सुबह ब्रेकफास्ट खाते हैं, மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறோம், दोपहर में हम लंच खाते हैं,
நைட்டு டின்னர் சாப்பிட்றோம். रात को डिनर खाते हैं, ஒருவேளை காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா கூட லஞ்ச் சாப்பிட்டுறோம். सुबह ब्रेक नहीं खाते हैं तो दोपहर में खा लेते हैं, ஒருவேளை லஞ்ச் இல்லைன்னா கூட மதியானம் டின்னர் சாப்பிட்டுறோம். और लंच नहीं तो हम शाम को डिनर कर लेते हैं। ஆனா இது மூணும் இல்லைன்னா மூணு ये மூணு மூணு இல்ல ये இல்லைன்னா கூட ये तीन नहीं रहा तो உயிர் வாழ்ந்துடலாம். क्या जिंदा रह पाओगे? மூச்சு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. सांस नहीं है तो क्या आप जिंदा रह पाओगे? அந்த மாதிரி वैसे ही பிரேக்ஃபாஸ்ட் இல்லாத இருக்கலாம், हम ब्रेकफास्ट के लिए नहीं रह सकते, லஞ்ச் இல்லாத இருக்கலாம், लंच के लिए भी रह सकते हैं, சொல்ல டின்னர் இல்லாத இருக்கலாம். डिनर के लिए भी रह सकते हैं, ஆனா என்னால் மூச்சு இல்லாத வாழ முடியாது. लेकिन ये सांस के लिए हम नहीं रह सकते। அப்படின்னா இயேசு இல்லாத என்னால் வாழ முடியாது. यीशु के बिना हम नहीं जी सकते। புரியுதா நான் சொல்றது? मैं बोल रहा हूँ, समझ में आ காலைல சாப்பாடு கூட இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாங்க. सुबह ஒரு खाना नहीं நாளைக்கு है फिर भी हम आ जाते மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு வாழ்ந்துடலாம். हैं, दोपहर में खाना नहीं है फिर भी हम जी लेते हैं, நைட்டு சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு வாழ்ந்துடலாம். रात को भी खाना नहीं है तो हम जी सकते हैं। மூச்சு இல்லாத ஒரு நிமிஷம் வாழ முடியுமா? सांस नहीं है तो क्या हम एक भी जी सकते हैं क्या? இயேசு இல்லாம ஒரு நிமிஷம் கூட உங்களால என்னால் வாழ முடியாது. यीशु नहीं तो एक मिनट भी हम नहीं रह सकते। அப்படிதான் இந்த இயேசுவை நீங்க பார்க்கணும். वैसे आप यीशु को देखना है। இன்னும் கூட விளங்கல நினைக்கிறேன். விளங்கலையா? क्या आपको समझ में எனக்கு आया? விளங்குச்சு அவர் சொன்ன உடனே பளிச்சுன்னு. वो मेरे को बोला तो मेरे को समझ में आ गया। ஆமென். आमीन। மூச்சு இல்லாத வாழ முடியுமா பிரதர்? क्या आपको बिना அப்படியே सांस का ஒரு जी पाएंगे? அப்படியே யோசிக்கிறீங்க. மூச்சு இல்லாத வாழற மாதிரி யோசிக்கிறீங்க. आप नहीं जी पाओगे करके सोच रहे நான் हैं। என்ன சொல்ல வரேன் தெரியுமா? मैं क्या बोलने आ रहा हूँ? அந்த மூச்சை கொடுத்தவர் தான் தேவன். क्योंकि वो जो सांस दिया वही परमेश्वर है। ஹலோ, हेलो, அந்த மூச்சை கொடுத்தவர் தான் கர்த்தர். वो जो सांस दिया वही परमेश्वर है। அவர் இல்லாத உங்களால என்னால வாழவே முடியாது. वो नहीं है तो आप और हम नहीं जी पाएंगे। விளங்குதா நான் சொல்றது? मैं बोल रहा हूँ, அப்போ समझ में आ रहा எப்பேற்பட்ட கடவுளை நம்ம வணங்குறோம்ன்றத புரிஞ்சுங்க. है? कैसे हम परमेश्वर को हम मानते हैं? ஏன்னா அவர் ஆதாம் உருவாக்கும் போது जब उसने आदम को जब बनाया था, ஜீவ சுவாசத்தை ஊதினார். क्योंकि आप जीवन को फूका था उसे, அது நம்ம இழந்து போயிட்டோம். हम मर गए थे। இயேசுவின் கல்வாரி மூலமா, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமா மறுபடியும் நமக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார். ये क्रूस के द्वारा फिर से परमेश्वर ने हमें जीवन को दिया है। ஆமென். आमीन। ஆகவே நீங்கள் நானும் आप और हम சொல்லுங்க, இன்னையில இருந்து आज से நான் வேற மாதிரி வாழ போறேன். मैं अलग तरीके से ஏன்னா जीऊंगा, क्योंकि உயிர்த்தெழுதல் இயேசு जिंदा जो எனக்குள்ள परमेश्वर இருக்கிறாரு. मेरे अंदर है, மரணத்தை பொடி பொடி ஆக்குனவர். जो சொல்லுங்க பிரதர், மரணத்தை मृत्यु को பொடி பொடி ஆக்குனவர், तूड़ तूड़ कर மரணத்தை मृत्यु को பெரட்டி பெரட்டி அடிச்சவர். मार मार के भगा வாயில சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லணும். அப்பதான் விசுவாசம் வரும். तभी विश्वास आएगा। மரணத்தை मृत्यु को பெரட்டி பெரட்டி उल्टा उल्टा அடிச்சாரு. मारा है। அப்படிப்பட்டவரு वैसे எனக்குள்ள இருக்கும் போது मेरे अंदर நான் எல்லா பிரச்சனையும் பெரட்டி பெரட்டி அடிப்பேன். मैं अपना हर परेशानी को मैं मारूंगा करके। ஐயோ அது என்ன புரட்டுதியா, वो मेरे को ऐसे कर रहे हैं, அது என்ன புரட்டுதியா. वो मेरे को ऐसे कर रहे हैं। விஷயம் நீங்க அதுக்கு அது உங்களை ஏன் புரட்டுதுன்னா, क्यों आपको ऐसे कर रहे हैं? நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு உங்களுக்கு தெரியல. आप कितना शक्ति हो करके उनको नहीं पता है, அதனால தான் அது உங்களை ஏமாத்தி நிக்குது. इसलिए वो आपको उल्लू बनाते हैं। இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன்ல, जब मैं आपको बता रहा हूँ, நீங்க அவங்களோட பெரியவங்க. क्योंकि आप उनसे बड़े हो, உங்க பிரச்சனையை காட்டிலும் जो आपका परेशानी நீங்க பெரிய ஆளு. आप बड़े हो। ஆமென். ஆமென். ஏன்னா உங்க பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். क्योंकि आपका जो परेशानी वो यीशु बड़े हैं, உயிர்த்தெழுந்த இயேசு பெரியவர். क्योंकि वो जिंदा खुदा है, பாதாளத்தில் எழுந்த இயேசு பெரியவர். वो जी उठे हैं करके। அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. वो यीशु आपके अंदर है, அந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. वो यीशु आपके घर के अंदर அந்த है, இயேசு உங்க வேலையில இருக்கிறாரு. वो यीशु आपके काम में है, அந்த இயேசு உங்களுடைய கையின் பிரயாசங்கள்ல இருக்கிறாரு. वो यीशु आपके हाथ के प्रकाश है, அந்த இயேசு உங்க சரீரத்துல வாழ்றாரு. वो यीशु आपके शरीर में जी रहे हैं। எந்த பிரச்சனை உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. कोई भी परेशानी आपको कुछ भी नहीं कर सकता। எல்லாமே உங்ககிட்ட உங்ககிட்ட அது கெஞ்சும். वो सब कुछ आपके पास है। நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதுகிட்ட கெஞ்சினுக்கிறோம். हम क्या है उसके पास जाकर நோயே போயிடுன்னு बीमारी चला जा करके। அது என்ன பண்ணும், எப்பா இவங்கிட்ட என்கிட்ட போர்த்து முடியாது, என்ன பொழந்துருவான்னு தெரியும் அதுக்கு. उसको पता है कि हाँ इसके आने से பிஸ்கா சொல்றதே பயங்கரமாகுது. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க.
இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு எப்படி பிரசங்கம் பண்ணணும் தெரியுமா? में कैसे प्रचार करना है। அப்படிதான் போனாங்க. ஒருத்தனுக்கு அப்படியே உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. जब यीशु मसीह जी उठ गए, அந்த 2 பேர் சீசனுங்க மூஞ்சி தொங்க போட்டுன்னு போயிருந்தாங்க. जो दोनों चेले थे वो ऐसे ही मुंह नीचे गिरकर எல்லாம் அதை பார்த்தா இருக்குது. எம்மாவோ சீசன் பார்த்து இருக்கிறீங்க எல்லாம் वैसे ही दिख रहे हैं। அப்படிதான் அது போட்டு இருந்துச்சு. எல்லாம் போயினுக்குறானுங்க அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கணும். वैसे ही वो सर झुका कर जा रहे थे। இயேசு டக்குன்னு உள்ள போய் சேர்ந்துக்கினாரு அவங்க கூட. यीशु तुरंत उसके साथ भी अंदर चले அப்படியே गए। பேச்சு கொடுத்தாரு. वैसे ही उसने बोला। அவங்க சொல்லிட்டு போறானுங்க. वैसे वो बोल कर जा रहे थे। ஏதோ இயேசு இருந்தாருங்க. यीशु था। அவர் டக்குன்னு மறைச்சிட்டாரு. பாவி பசங்க சாவடிச்சிட்டானுங்க. वो फिर उनको मार दिया। என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ. क्या करो पता नहीं। இவர் அப்படியே பக்கத்துல கேட்டாரு. वो बगल में बोला, என்னப்பா பேசின்னு போறீங்க? क्या बात करके जा रहे हो? தெரியாதா உனக்கு? आपको नहीं पता है क्या? என்ன ஒரு காரணி? तो कौन सा गांव யோ எப்படிப்பட்ட காரியம் நடந்துக்குது தெரியாதுங்கற? कैसा काम हुआ आपको नहीं पता क्या? சரி என்னன்னு கேட்டாரு. क्या है करके पूछा। அப்பா இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருப்பா. यीशु एक था। அற்புதம்லாம் செஞ்சாரு. अद्भुत जो किया இந்த था। பாவி பசங்க जो पाप है புடிச்சு அவர் அடிச்சிட்டானுங்க. उनको मार दिए। சிலுவையில கொன்னுட்டானுங்க. क्रूस पे चढ़ा दिए। அவர் செத்து அடக்கம் பண்ணி இன்னைக்கு 2 நாள் ஆயிடுச்சு. वो मर 3 गया। நாள் ஆகுது. 2 दिन हो அத गया। பத்தி பேசிட்டு போறோம். उसी के बारे में हम बात करते आ रहे हैं। தலையிலே கொட்டினார் பக்கத்துல இருந்து. बगल में उनको सर में ठोक அவர் दिया। எடுத்து மோசையை பத்தி தீர்க்க தரிசன பத்தி சொல்றாரு. उसके बारे में मूसा के बारे में सब उनके बारे में बता रहा था। அவங்க உள்ளெல்லாம் கொழுந்து விட்டு எரியுதாம். उनके अंदर அவங்க உள்ளெல்லாம் அப்படி அக்னி மாதிரி எரியுதாம். उनका जो अंदर है ऊपर अग्नि जैसा हुआ। அதுக்கு முன்ன என்ன தெரியுமா சொன்னாரு? उसके पहले क्या बोला? மந்த புத்திக்காரனே और निर्बुद्धि करके बोला। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? இவ்வளவு மக்காகிறிய मूर्ख है। மக்கு பிளஸ் ரே நீ. तो मूर्ख है क्या? எவ்வளவு நேரத்தை உனக்கு சொல்லி கொடுக்கிறது? कितना मैं तुझे समझाऊं? என்ன மக்கு அப்படின்னு मूर्ख है करके बोल रहे हैं। ஹலோ இயேசு உயிரோட எழுதுகிற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. आप बगल में बोले कि यीशु जी उठाए करके। எதுக்கோ பயப்படாதீங்க. किसी की बात में ना இன்னையில இருந்து ஆட்டம் ஆரம்பிக்குது. आज शुरू சொல்லுங்க இன்னையில இருந்து ஆட்டம் ஆரம்பிக்குது. आज शुरू होने वाला। என் ஆட்டம் பெரிய ஆட்டம். यहाँ पे एक बड़ा எல்லாத்தையும் ஓட விரட்டுவேன். सारे लोग को दौड़ என் பிரச்சனையை ஓட விரட்டுவேன். सारी परेशानी को என் வியாதியை ஓட விரட்டுவேன். मैं अपने बीमारी को दूर என் கவலையை ஓட விரட்டுவேன். चिंता को दूर करूंगा। என்னுடைய பண பிரச்சனை என்கிட்ட ஓடும். सारे पैसा भी दूर। கடன்லாம் என்னை விட்டு ஓடணும். कर्जा भी मेरे से வட்டி எல்லாம் என்னை விட்டு ஓடணும். गाड़ी भी मेरे से दूर हो। என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்னை விட்டு ஓடணும். कोई सा भी परेशानी सब कुछ என்ன மிரட்டுற कोई भी எல்லா பிரச்சனையும் सब कुछ என்ன கண்டு मेरे को देख कर ஐயோ பயப்படணும். सब डरेंगे। சும்மா அதிர்து இல்ல. ऐसे ही नहीं। ஹலோ என்ன நினைச்சீங்க? आप क्या समझ रहे हैं? இதான் பிரசங்கம். यही प्रचार है। இதான் இந்த ஏஎஃப்டி பிரச்சனை. ஏஎஃப்டி பாஸ்டர்களுக்கு தான் பிரச்சனை. यही AFT का இந்த பாஸ்டர்கள் பிரச்சனை. ஏஎஃப்டி பாஸ்டர் பிரச்சனை இதுதான். AFT का प्रचार ही यही है। அவங்க பாரு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டம் உட்காந்துக்கிறோம். हम आकर कितना कष्ट से बैठे हुए। எப்பா உன் கண்ணீர் எப்படி பாக்குதுன்னு கேக்குறாங்களா? आपका आँख कैसे? பஞ்சி வச்சு தொழிக்கிட்டோமா வந்து? क्या मैं ஹலோ சொல்லுமா? हेलो क्या रुमाल देकर मैं पोछूं क्या? ஏசு அப்படியே சொன்னாரு. எங்கனா பஞ்சி வச்சு தொடச்சிக்கிறாரா பாரு. वहाँ पे ऐसे ही बोला है क्या कि मैं तेरे को रुमाल लेकर ஏசு வந்தாரு. அழுதுனுகிறவங்க எல்லாம் பார்த்து கண்ணீர் வச்சு பஞ்சி வச்சு தொடச்சாரு. यीशु आया उनको रुमाल लेकर पोछ। மனது உருகி சொல்லுங்க. மனது உருகி அழாதன்னு சொல்லிட்டு मत रो करके बोला। அந்த பையனை பார்த்து சொல்றாரு. பாடையில இருக்கிற பையனை பார்த்து वो लड़के को देख कर बोला டேய் எழுந்துறான்ட்டார். उठ जा करके படாக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டான். वो फिर तुरंत उठ गया। நான் சொல்றேன் मैं बोल रहा हूँ உங்க பிரச்சனைய ரொம்ப உங்களுக்கு எதுவும் நடக்காதுக்குதா? आपके जीवन में कुछ भी नहीं हो रहा है क्या? எழுந்துரு. सब कुछ उठ जा। எனக்கு வேலை செய் நீ. तू मेरे लिए काम कर। பாருங்க சிம்பிளுங்க. ये बहुत आसान है। இதான் உயிர்த்தெழுதல் வல்லமை. यही जी उठने का உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன? जी उठने का सामर्थ्य क्या है? நடக்காதெல்லாம் நீங்க சொன்னா நடக்கும். जो नहीं कार्य होगा वो आप बोलोगे तो होगा। உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன? क्योंकि जी उठने का सामर्थ्य क्या है? எது அடங்காதெல்லாம் எல்லாம் அடங்கும். जो नहीं मान रहे वो सब मानेंगे। திருப்பி சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன? फिर से बोलो जी उठने का நடக்காதெல்லாம் நடக்கும். जो नहीं हो रहा वो सब होगा। உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன? वो जो जी उठने का सामर्थ्य அடங்காதெல்லாம் அடங்கும். जो नहीं सुधर रहे वो सुधरेंगे। ஹலோ तो இருக்கிறீங்களா? आप हो क्या? அதான் இயேசு वही यीशु சொல்லினே இருந்தார் बोल சீடர்கள்கிட்ட. चेलों लोग நான் மரிப்பேன்
நான் மரிப்பேன், मैं मरूंगा, மூன்றாம் நாள் तीसरे दिन உயிரோடு எழுந்திருப்பேன். मैं जी उठूंगा। உடனே பேதுரு வராரு. तुरंत पतरस आ रहा है, ஆண்டவர் இதெல்லாம் நடக்க கூடாது ये सब नहीं होना चाहिए। சொன்னாரு. बोला பிசாசே போ அப்படின்னாரு. शैतान जा करके, சொன்னாரு. அப்படியே நான் இதெல்லாம் வசனத்துல இருக்குது. वैसे ये वचन में है। சொன்னாரு, बोला நான் உயிரோடு எழுந்திருக்கல, நான் மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கலன்னா मैं मर के जी नहीं उठा तो உன் வாழ்க்கை மாறாது. तेरा जीवन नहीं बदलेगा। அப்பால போய் சாத்தானேனாரு. वही बोला कि जा शैतान। அப்ப இயேசு உங்களுக்கு எனக்கு மரிச்சு உயிரோடு எழுந்துட்டாரு. और आपका और मेरा यीशु मर के जी उठा है। 2000 ஆண்டுகள் முன்னாடி எழுந்துட்டாரு. वो पहले ही 2000 साल पहले அதனால தான் ही நீ சரித்திரம் சொல்லுது. इसलिए यहाँ पे बता, சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு சொல்லுது. पहले हिस्ट्री इसलिए इतिहास बताता है कि आगे और पीछे, கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னு. मसीह के आगे और मसीह के पीछे। உங்க வாழ்க்கையும் அப்படித்தான், आपका भी जीवन वैसे ही என் है, வாழ்க்கையும் அப்படித்தான். मेरे जीवन भी वैसे ही है। கிறிஸ்துவுக்கு முன்ன பாவ வாழ்க்கை, मसीह का जो आगे है वो पाप का है, இப்ப கிறிஸ்துவுக்கு முன்ன நீதிமான் வாழ்க்கை. जो मसीह का आगे वो मी है। கிறிஸ்துவுக்கு முன்னு பாவ வாழ்க்கை, उससे पहले, उसी से கிறிஸ்துவுக்கு पहले, பின்னால मसीह के पहले பரிசுத்த வாழ்க்கை, पवित्र जीवन, கிறிஸ்துவுக்கு முன்னால मसीह के जो आगे சாப வாழ்க்கை, मृत्यु का जीवन, கிறிஸ்துவுக்கு பின்னால मसीह के ஆசீர்வாதமா வாழ்க்கை, आशीष वर्धन का जीवन, கிறிஸ்துவுக்கு முன்னால मसीह का जीवन, நோய் புச்ச வாழ்க்கை, बीमारी का जीवन, கிறிஸ்துவுக்கு பின்னால मसीह का पीछे நல்ல வாழ்க்கை, अच्छा ஆசீர்வாதமான வாழ்க்கை, आशीष वर्धन, சுகமான வாழ்க்கை. चंगाई का जीवन, கிறிஸ்துவுக்கு முன்னால मसीह का आगे மரண வாழ்க்கை, मृत्यु का जीवन, கிறிஸ்துவுக்கு பின்னால मसीह का पीछे நித்திய ஜீவன் வாழ்க்கை. अनंत जीवन। ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் தான் इसलिए जी उठने, மறுபடியும் இயேசு வர போறாரு. फिर से यीशु आएंगे, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போறோம். फिर से हम स्वर्ग में जाएंगे, புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறாரு. फिर से नया नया அங்க நம்ம पृथ्वी, இருக்க नया போறோம். आकाश, அங்க वहाँ पे நம்ம हम இருக்க रहने போறோம். वाले हैं। வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரே ஒரு வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் प्रकाशीय वाक्य 1ஆம் அதிகாரம் 1 अध्याय 18-19 வாசிங்க சிஸ்டர். प्रकाशीय वाक्य 1 का 18 पढ़ेंगे। ம். मैं मर गया था और अब देख मैं युगायुग जीवित हूँ और मृत्यु और अधोलोक की कुंजियां मेरे ही पास है। மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் இயேசு சொல்றாரு. ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க இயேசு சொல்றாரு, यीशु यहाँ पे बोल रहे நான் हैं, மரிச்சேன், मैं मरा, நான் மரிச்சது உண்மைதான், मैं मरा वो सही है, ஆனா நான் இப்போ மரிச்சு இல்லை, இப்போ உயிரோடு இருக்கிறேன். मैं अभी मर कर जी उठा हूँ। ஆமென் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எல்லாம் ஆமென் சொல்றீங்களா? इसलिए यहाँ पे कह रहा आमेन, ஆமென். आमेन। அவர் மரிச்சாராம், वो मरे थे, நான் உங்களுக்காக மரிச்சேன், मैं आपके लिए मरा था, தேவன் என்ன உயிரோடு எழுப்பிட்டாரு. लेकिन परमेश्वर ने मुझे जी आमेन। उठाया। आमेन। இப்ப திருப்பி சொல்றாரு, यहाँ पे फिर से कह நான் रहे हैं, மரணத்திற்கும் मैं சொல்லுங்க, நான் இயேசு यीशु மரணத்துக்கும் मरने का பாதாளத்துக்கும் युगायुग திறவுகோலா இருக்கிறாரு, जीवित हूँ। உடையவனா இருக்கிறன்றாரு. यहाँ पे कह रहे मृत्यु और अधोलोक, அப்போ நீங்களும் நானும் आप और हम அதே தான். वही हैं। எல்லாத்துக்கும் सबका சாவி உங்க கையில கொடுத்துக்கிறாரு. सारा चाबी आपको दिया गया है। பேதுருகிட்ட சொன்னாரு, पतरस से बोला, பரலோகத்தில் எவை கட்டுகளோ பூலோகத்துல கட்டப்படும், பரலோகத்துல எவை கட்டப்படும் பூலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். जैसे आप स्वर्ग में पृथ्वी में मानोगे वैसे स्वर्ग में बांधा जाएगा, जैसे स्वर्ग में मानोगे वैसे पृथ्वी में बांधा जाएगा। ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய கீகளை கொடுத்து பரலோகத்துடைய கீயை கொடுத்துக்கிறாரு. परमेश्वर आपको बहुत सारा चाबी दिया है स्वर्ग का। வெறும் ஒரு சாவியில நிறைய சாவிகளை, एक चाबी नहीं, पूरा ज्यादा चाबी दिया है। அதான் வேத வசனம் என்ற इसलिए சாவி, यहाँ पे परमेश्वर का வேத वचन வசனம் என்ற कहता है, சாவி. ये वचन का चाबी दिया है। இந்த சாவியை எதுக்கெல்லாம் வேணும்னு போட்டீங்கன்னோ, ये चाबी जो जो जरूरत है, பீரோ சாவியை பீரோக்கு போடுறீங்க, ये बीरो चाबी बीरो के लिए डालते हो, அந்த டோர் சாவியை டோருக்கு போடுவீங்க, वो जो डोर का चाबी और डोर को डालते हो, என்னென்ன சாவி அந்த கரெக்டா போடுறீங்கல்ல, जिसका जिसका चाबी उसमें डालते हो ना, இதுல எல்லா சாவியும் இருக்குது. क्योंकि इसमें बहुत सारा चाबी है। உங்க ஆசீர்வாதம் என்கிற சாவி, आपका आशीष का चाबी சுகம் है, சாவி, चंगाई का குடும்ப चाबी வாழ்க்கையின் சாவி, है, परिवार का चाबी திருமண வாழ்க்கைக்கு சாவி, है, திருமண வாழ்க்கைக்கு சாவி, विवाह का चाबी है, குழந்தை பிறக்கிறதுக்கு சாவி, बच्चों का उत्पन्न होने का चाबी, சமாதானத்தின் சாவி, शांति का चाबी है, ஐஸ்வர்யத்தின் சாவி, धर्मी का चाबी है, வேலைக்கு சாவி, काम का चाबी है, சம்பாதனத்துக்கு சாவி,
काम करने वाला चाबी, எல்லா சாவியும் இதுல இருக்குது. सब चाबी इसके अंदर है। அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. आप सिर्फ इसको निकाल कर आप यूज कीजिए। ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலா நான் இருக்கிறேன்றார். इसलिए कह रहा है कि अधोलोक में और युगायुग में हूँ करके। எதுவும் உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லிக்கிறார். कुछ भी आपको, விசுவாசிகளை பத்தி சொல்றாரு. आप ये विश्वास के बारे में போய் வியாதியஸ்த மேல கையை வை போய் அப்படின்றாரு. जो बीमार है उसके ऊपर आप हाथ, அவன் சொஸ்தமாயிடுவான். वो तुरंत चंगा हो जाएगा। யார சொல்றாரு? वो कौन बोल रहा है? உங்களை சொல்றாரு. आपको कह रहे हैं। விசுவாசியே, विश्वास लोग, நோயாள மேல கையை வை போய். जो बीमार है उसके ऊपर हाथ நான் சொல்றேன், உங்களுக்கு நோய் இருக்குதா நீங்க கை வைங்க. आपके ऊपर बीमार है तो आप हाथ रखिए। இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால यीशु जो जी उठे, यीशु के नाम से என் வியாதிகள் மறைவதாக, मेरा बीमारी दूर होने पाए, என் கிட்னிகள் நல்லா செயல்படுவதாக, मेरा किडनी अच्छा काम करने என் पाए, குடல்லாம் நல்லா செயல்படட்டும், मेरा जो भी अंदर में என் अच्छा காது काम நல்லா करे, கேட்கட்டும், मेरा कान अच्छा सुनने என் நரம்பு நல்லா செயல்படட்டும். पाए, मेरा काम अच्छा करने पाए। நீங்க சொல்லுங்க. यहाँ पे आप बोलिए, நீங்க சொன்னபடியே அப்படி நடக்கும். जब आप बोलोगे आपके लिए वैसे ही होगा, ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கு. क्योंकि जी उठने का जो यीशु मसीह आपके अंदर है। ஆமென். आमीन।